பாகம் 3. இதனுடன் மாவீரர் நாள் அன்று போலித் தேசிய வியாபாரம், தேசிய கலண்டர்கள், தேசிய சால்வைகள், தேசிய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர், பேனைகள் என இவர்களது வியாபாரம் இருந்தது. 2012ஆம் ஆண்டில் இருந்து இவர்களின் போலித் தேசிய வியாபாரத்துக்குள் சிங்கள தேசத்தின் காசுகள் விளையாட ஆரம்பித்தன. இவர்களின் நிகழ்ச்சி நிரல்கள் சிங்களவர்களின் நிகழ்ச்சி நிரல்கள் ஆக்கப்பட்டன. இதற்கமைய மக்களை குழப்ப சில சூழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. இதற்காக மணிவண்ணனால் அவனது அல்லக்கைகள் இடங்களுக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு நிகழ்வுகள் குழுக்களுக்குள்ளும் ஊடுருவி குழப்பங்களையும் சண்டைகளையும் உருவாக்கினான். இதனால் மக்களை திசை திருப்பினான். தேசியம் என்ற மாயையினை வைத்து தான் நிதி சேகரிப்பது தலைமையின் வழிகாட்டுதல் மூலம் இன்னும் இயக்கப்படுகிறது என மக்களை நம்ப வைத்தான். இவன் தேசியத்துக்கு காசு என கேட்கும் இடங்களில் இருந்து இவனை நம்பி காசுகளை கொடுக்கத் தொடங்கினர். இதனால் இவனுக்கு இரட்டிப்பு இலாபம். சிங்கள அரசினால் வாங்கும் நிதி இந்த பக்கத்தால் தேசிய பற்று என மக்களிடம் இருந்து திரட்டும் நிதி எனது போலித் தேசிய வியாபாரம் நல்ல வருமானத்தை பெறத் தொடங்கியது.